ஃபர்ஸ்ட் ஸோ நான் ரேடியோவில் இருக்கும்போது அபிஷேக் ராஜாவை நான் இன்டர்வியூ பண்ணேன் ரேடியோவில். ஸோ ஃப்ரெண்ட் மூலியமா இந்த மாதிரி மூவி ரிவ்யூவர்ஸ் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி அப்படி அபிஷேக் ராஜா முதல் தடவை இன்டர்வியூ பண்ணேன். ஸோ அப்படி அபிஷேக் ராஜாவை மீட் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல பேசிட்டு இருக்கிறச்சு ரெக்கார்ட் பண்ணல, பட் பேசிட்டு இருக்கிறச்சு அவர் கேட்டார், அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி படத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னடா பண்ணிட்டு இருக்கலாம் கேட்கும்போது இந்த மாதிரி யாருக்கும் சொல்லாத, நான் தான் இந்த மாதிரி கௌதம் சார் படத்துல டார்க் மேனுக்கு வாய்ஸ் கொடுத்தேன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். லோகேஷ் சார் எங்கேயோ கைதி டைம்ல அந்த வாய்ஸ் கேட்டிருக்காரு. கேட்டு அபிஷேக் ராஜா ஃபோன் பண்ணி யார் இந்த வாய்ஸ்னா ராஜாக்கு மட்டும் தான் தெரியும். அஃப்கோர்ஸ் கௌதம் சார் டீம்ல தெரியும், பட் அபிஷேக் ராஜாக்கு தெரியும். ஸோ ராஜா வந்து என்ன ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லோகேஷ் இந்த வாய்ஸ் பத்தி கேட்கிறாரு, போய் மீட் பண்ணி கதையை கேளு. என்ன கதை? இல்ல நீ போய் மீட் பண்ணி இந்த கதையை மட்டும் கேளு. சரி ஓகே, நான் அப்படி போய் லோகேஷ் சார் மீட் பண்ணேன். ஸோ அவர் ஆஃபீஸ் உட்காந்துருந்தேன், அவர் ரூம்ல உட்காந்து ஏடி வந்து இந்த மாதிரி அண்ணா கூப்பிட்டு போய் பாருங்கன்னு சொல்லி அவர் போய் மீட் பண்ணி இதுதான் சீன், இது மட்டும் நடிச்சு காட்டுறியா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். எனக்கு மாநகர் ரொம்ப பிடிச்ச படம், கண்டிப்பா பண்றேன். ஸோ அவரே அவர் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி சரி ஓகே நான் சொல்றேன் சொன்னேன். நீ ஃபுல்லா ஒரு பேப்பர் எடுத்து இவர் தான் தில்லி, பிஜோய் இருக்காரு, அன்பு கேரக்டர் இருக்கு, இதுதான் என்டையர் கதைன்னு சொல்லி. ஸோ எனக்கு அதே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா கார்த்தி சரோட படம், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், எந்த ஒரு சின்ன ரோல் ஆனாலும் அவர் மொத்த கதையும் நரேட் பண்றாரு. அவர் எதுக்கு நரேட் பண்ணணும், சரி ஓகேன்னு சொல்லி நினைச்சுதான் நான் கிளம்பினேன். ஸோ அடுத்த நாள் மறுபடியும் அவரை மீட் பண்ணேன். வாடா மொட்டை மாடி போய் ஒரு காஃபி அடிக்கலாம்னு சொல்லி அப்படிதான் போய் போனோம். மொட்டை மாடி சரி படம் பண்றேன், ஆமா சார் படம் பண்றேன், அப்படிதான் கைதி நடந்தது. அவருக்கு அந்த ஆடிஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சார் அதனால தான் கைதியில் இருந்த சான்ஸ் இதுதான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. தெரியல வேற என்ன ரீசனா இருக்கும்னு தெரியல, பட் அவரே ஷூட் பண்ணார் சார்.